இப்போ இந்த காஃபி கப்பை பாருங்க, சூடா இருக்கிற காஃபி கொஞ்ச நேரத்துல ஆறிடும். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் மெதுவா மெல்ட் ஆகிரும். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ட்ரோபி. அதாவது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒழுங்கற்ற நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு நண்பா. சூடான காஃபி தன்னோட வெப்பத்தை சுத்தி இருக்கிற இடத்துக்கு கடத்தி வெப்பம் இழந்து குளிர்ந்து போகுது. ஐஸ்கிரீம் தன்னோட வடிவத்தை இழந்து உருகிடுது. இதுதான் என்ட்ரோபி. பிரபஞ்சம் ஒரு நாள் அழிஞ்சிரும் அப்படிங்கிற கோட்பாடுகள்ல என்ட்ரோபி மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது. அழிவு பொதுவா எல்லாத்துக்குமே இருக்கும். இது பத்தி புத்தர் என்ன சொன்னார்னா, எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாரு. இதுதான் அனிச்சம் அப்படின்னு புத்திசம்ல ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்றவங்க உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், ஆனா அந்த அழிவுல இருந்து மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும்னு நம்புவாங்க. இந்த கருத்தியல் பத்தி போதி மரத்துக்கு கீழே இருந்து புத்தர் அப்பவே பேசிட்டாரு. இந்த கருத்து என்ட்ரோபியோட ஒத்து போகுது, அப்படித்தானே? இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் கூட நிலையானது கிடையாதுன்னு சொல்லுது. துகள்கள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கும், அதாவது இதுக்கு சூப்பர் பொசிஷன்னு பேரு. அதே மாதிரி ஒரு துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதுக்கு குவாண்டம் டனலிங்னு பேரு. இதனால தான் துகள்கள் நிலையானது இல்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு விதமான வாய்ப்பு அல்லது சாத்தியம் மாதிரி. ஒரு துகள் எங்க இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது, ஆனா அது எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்ட்ரோபி என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே அழிஞ்சு போகும்னு சொல்லுது. ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே நிலையானது கிடையாதுன்னு சொல்லுது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றதும் எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்றதும், இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா நமக்கு தெரியுது இல்லையா? ஆனா இதுல ஒரு அழகான உண்மை ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காஃபி ஆறிடுச்சு, ஐஸ்கிரீம் உருகிடுச்சு, ஆனா அந்த வெப்பமும் அந்த தண்ணீரும் எங்க போச்சு? அது இந்த பிரபஞ்சத்துல கலந்துருச்சு. அது வேறொரு வடிவத்துல வேறொரு இடத்துல மறுபடியும் உருவாகும். இதுதான் வாழ்க்கையோட சுழற்சி நண்பா. அதாவது என்ட்ரோபி அழிவை பத்தி பேசினாலும் அனிச்சம் அந்த அழிவுக்குள்ளேயே ஒரு புது வாழ்க்கையை காட்டுது. குவாண்டம் பிசிக்ஸ் இந்த மாற்றங்கள் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுது. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம், நாளைக்கு கஷ்டப்படலாம், ஆனா இந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பா வாழலாம். முதலாவது, நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கிறது. எல்லாமே நிலையானது இல்லை நண்பா, மாறக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சாத்தியக்கூறுகளை நம்பாம அதை பல பரிணாமங்கள்ல பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது, பல வழிகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, நம்மளோட கவனமும் பார்வையும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஒரு விஷயத்த பார்க்குறோங்கிறது அதோட முடிவை மாற்றும் நண்பா. இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில நெகிழ்வா இருக்கவும் புது விஷயங்களை ஓப்பன் மைண்டட்டா ஏற்றுக்கவும் உதவுது. இப்போ இந்த அடிப்படையில் இருந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க மாஸ் சைக்கோசிஸ் அப்படிங்கிற விஷயத்த பகுத்தறிவோட பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இங்கே சோஷியல் மீடியாங்கிறது வாழ்க்கையின் சின்ன விஷயங்களை கிளாமரைஸ் பண்ணி காட்டுற ஒரு ரீல் போல ஒர்க் ஆகுது. இதுக்கு கான்ஸ்பிக்யூவஸ் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுகர்வு கலாச்சாரம் இல்லாத ஒன்றுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி காட்டுக்கிற ஒரு டிசீஸ் போலங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு பொருளை வாங்குறது. இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவிலிருந்து பரவிச்சுன்னு சொல்லலாம். மார்ச் சிம்சன் என்ற அமெரிக்க கார்ட்டூனிஸ்ட் த சிம்சன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் மூலமா அவர் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை முறையை நகைச்சுவையாக சித்தரிச்சாரு. அதாவது அவரோட கார்ட்டூன்கள் பெரும்பாலும் சமூகத்தில் மற்றவங்களை போல வாழணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை காமெடியாக கன்வே பண்ணிச்சு. இந்த காமெடி எங்கே போயிட்டு விட்டுச்சுன்னா, 2014 ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு கனடாவில் ஒரு வைட்டாலிட்டி ஏர் அப்படிங்கிற நிறுவனம் ராக்கி மலைகள்ல இருந்து காற்றை பாட்டிலில் அடைத்து விற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. இங்கே சுத்தமான காற்று மக்களோட பயத்தை வச்சு வியாபாரமாச்சு. இது அங்கே மட்டும் இல்லை, பல வாரியாக நடந்துட்டு தான் இருக்குங்க. இந்த கன்சூமரிசம் கண்ட உச்சக்கட்ட வளர்ச்சின்னு கூட இதை சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே வெற்றி அப்படிங்கிற ரட் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே தற்செயலாக நடக்கலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு ரிச் கேம் மாதிரி. நம்ம தான் இந்த விளையாட்டோட வீரர்கள். இங்கே வெற்றிங்கிறது 3 ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இருக்குதுங்க. வேப்லன் குட்ஸ். இதுக்கு தரம் தேவையே இல்லைங்க, விலை அதிகமாக வச்சாலே சமூகத்தில் இதை வச்சு ஒரு அந்தஸ்து கிரியேட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு மூட நம்பிக்கை தான் இது. இந்த மூட நம்பிக்கை அமெரிக்காவில் இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல நம்புவீங்களா? ஆமாங்க. 1899 வெப்லன் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் த தியரி ஆஃப் லெசர் கிளாஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை பற்றி பேசி ஆரம்பிச்சு விட்டாரு. ரெண்டாவதா, என்வி கன்செப்ஷன். அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டு ஒரு பொருளை வாங்குற மனநோய். பொறாமை நுகர்வு பற்றி முதல்ல 1989 த எக்கனமி ஜேர்னல் அப்படிங்கிற ஆய்விதழில் தான் வெளியிட்டாங்க. இதை வெளியிட்டவங்க அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களான ஜேம்ஸும் ஆர்வில் லிபென்ஸ்டீன் அப்படிங்கிறவங்களும் தான். மூன்றாவது, ஸ்டேட்டஸ் அன்சைட்டி, அதாவது அந்தஸ்து கவலை. இது சமூகத்தில் மற்றவங்களை விட நம்ம தாழ்வா பார்க்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயங்க. இந்த கருத்தாக்கம் கூட நம்ம சகல அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்துச்சு. 1963 சமூகவியலாளர் எர்விங் கோப்மன் என்பவர்
ஸ்டிக்மா நாட்ஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பாயில்ட் ஐடென்டிட்டி என்ற புத்தகத்தில் இதை பற்றி விளக்கியிருப்பார். இங்கே நம்ம அமெரிக்கனைசேஷன் ஆஃப் கன்சியூமர் கல்ச்சர் அப்படிங்கிற அமெரிக்க நுகர்வு உலகளவில் எப்படி பரவி நுகர்வு மனப்பான்மையை ட்ரிகர் பண்ணிச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இன்ஸ்டால பர்சனலைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா மற்றவங்களை போல வாழ இல்லைன்னு நம்மளே நொந்துக்கிற ஒரு மனப்பான்மை உருவாகி இருக்குங்க. இதுவும் ஒரு தகவல் திருட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ட்லெஸ் ஸ்க்ரோல் மூலமா பல தகவல்களுக்கு ஆட்படுறோம். இது மூலியமா கவனச்சிதறல் அப்படிங்கிறது நமக்குள்ள அதிகமாகுது. இது போல கவனச்சிதறல் குறைபாடுள்ள மூளைகளை இந்த பொறிக்கு சரியான இலக்கா பயன்படுத்திக்கிறாங்க. டிக்டாக்ல ஸ்க்ரோல் செய்கிறது இல்லைனா ஒரு புது பொருளை வாங்குறதுக்கு இதெல்லாம் டோபமைன் ஹிட் தருங்கிறது உண்மைதான். நிறுவனங்களுக்கு இது தெரியும். அவங்க ஆப்ஸ்களையும் விளம்பரங்களையும் அல்கரிதம்களையும் நம்ம கவனச்சிதறல்களை ஹைஜாக் செய்கிறதுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மணிக்கணக்கில் எதையாவது பார்த்துக்கிட்டே டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுறது, இது எப்படின்னா சுற்றி நடக்கிற கெட்டதெல்லாம் ஒரு நியூஸ்னு மதித்து பார்த்து நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு கடைசியாக அதுவும் நம்ம நரம்பியல் பாதையில் ஒரு விதமான டாக்ஸிசிட்டியை உருவாக்கி பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாத மனுஷங்களாக மாறிட்டே வரோங்க. இது போல் மனுஷங்க அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற கில்ட்டை அவங்களே வாங்கிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மாஸ் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மாஸ் சைக்கோசிஸ் அப்படின்னா ஒரு சமூகம் மொத்தமாக ஒரு பொய்யை நம்புறது. சந்தோஷமாக இருக்க உனக்கு இன்னும் நிறைய தேவை வேணுங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு மாஸ் மீடியா, அவனை கண்ட்ரோல் பண்ணுற அரசியல்வாதி, அவனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வியாபாரியும் முடிவு செய்யலாம். இப்படி ஃபில்டர் பண்ணப்பட்ட ரியாலிட்டியை உண்மைன்னு நினச்சிட்டு தன்னோட சுயம் அப்படிங்கிறதுக்கான மதிப்பீடுகளை அதிலிருந்து உருவாக்கிக்க நினைக்கிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். This is not just a theory, but a truth that affects each of our lives. How do we escape from this mass psychosis of great social delusion? How do we free ourselves from the grip of this consumer society? We can discuss this in more depth in the next video. Please share your thoughts and questions about this video in the comments below.